Welcome to Blessy Kitchen. ஹாய்மா, இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6 பச்சை மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புதினா, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 6 டேபிள் ஸ்பூன்னு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் பொரியட்டும். நல்லா அது பொரிஞ்சதும் மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த மிளகா கொஞ்சம் காஷ்மீரி மிளகா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்ச பேஸ்ட் இது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன்னு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்குந்தோம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். அப்புறமா ஒரு 3 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி அதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும். புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1 ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சம் மிளகா பவுடரும், மஞ்சள் பவுடரும், உப்பும் சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்து மிக்ஸ் ஆனதும் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. வெந்ததும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன்னு 10 நிமிஷம் வேகட்டும். தனியாக தண்ணி வச்சு அது கொதிச்சதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை அதில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் சிக்கன் வெந்தாச்சு. இப்போது சிக்கனுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 6 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்த அரிசியை நம்ம வடிகட்டி அதில் மேலே தம் கட்டலாம். இப்போ கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி தம் கட்டுறதுக்கு தவா 5 நிமிஷம் ஹையில் சூடு பண்ணிவிட்டு பிரியாணி டிஷ்ஷாக எடுத்து அது மேலே வச்சு ஒரு துணியால் அதை கவர் பண்ணுறோம். கவர் பண்ணி தட்டு எடுத்து அது மேலே நல்லா கெட்டியாக மூடிட்டு அப்புறமா சுடு தண்ணி அதுக்கு மேலே எடுத்து வச்சிடணுங்க. ஹையில் 5 நிமிஷம் வெந்ததும் மீடியமில் 25 நிமிஷம் வச்சுருங்க. வாங்கோ 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உதிராக வந்திருக்கு. நான் பாஸ்மதி அரிசியில் செய்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். பாய். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க.